வணக்கம். இந்த காணொலியில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 6 ரிவிஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 6 ரிவிஷன் வீடியோ பார்ட் 1 போட்டிருக்கேன். இது பார்ட் 2. பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமான டீட்டெயில் என்னென்னா, கடைசியாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இந்த பர்டிகுலராக இந்த இயலில் இருந்து 3 கொஷின் வந்திருந்தது. 9th 10th ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இது ரொம்ப பெரிய இயல், அதனால் எல்லா டீட்டெயிலுமே கவர் பண்ணணும். தான் 2 வீடியோவா போட்டிருக்கேன். செய்தி தி ஜானகிராமனுடையது. ஸோ முக்கியமான டீட்டெயில் மட்டும் பார்ப்போம். பாக்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாம் ரொம்ப முக்கியம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள். அன்பளிப்பு என்ற சிறுகதை ஆசிரியர் யாருன்னா கு. அழகிரிசாமி. எப்போ இவர் விருது பெற்றிருக்காருன்னா 1970. சக்தி வைத்தியம் என்றது ஜானகிராமன். எப்போ விருது வாங்கியிருக்காருன்னா 1979 வாங்கியிருக்காரு. முதலில் இரவு வரும் என்றது ஆதவனுடைய சிறுகதை 1987 விருது வாங்கியிருக்காரு. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் 1996. மின்சார பூ வேளாண்மை பொன்னுசாமி. எப்போ விருது வாங்கியிருக்காருன்னா 2008. சூடிய பூ சூடர்கன்றது நாஞ்சில் நாடன். விருது வாங்கினது 2010. ஒரு சிறு இசை என்றது வண்ணதாசனுடைய சிறுகதை. எப்போ விருது வாங்கியிருக்காரு சாகித்ய அகாடமி கிட்ட இருந்தன்னா 2016. சிறுகதை அப்படின்னா ஒரு சின்ன கதை, கொஞ்சம் பக்கங்கள்ல முடிஞ்சு விடும் அப்படின்றது பொருள் கிடையாது. சிறுகதை என்ன, இலக்கியத்துல அது எடுத்து சொல்லக்கூடிய பொருள் பற்றியது அப்படின்ட்டு புதுமை பித்தன் அவர்கள் சொல்றாங்க. சிறுகதை என்ன முன்னாள்ல எப்படி இருந்ததுன்னா, ஆரம்பம், மத்திய ஸ்தம்பம், அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி எண்ணிட்டு 3 பகுதிகள் இருந்தது. சிறுகதை என்ன ஆரம்பம் இருக்கும், மத்திய ஸ்தம்பம் இருக்கும், அல்லது வளர்ச்சி வீழ்ச்சி முடிவு அன்னிட்டு 3 பகுதிகள் இருந்தது. ஆனா சமீபத்துல அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா இந்த ஆரம்பம் முடிவு என்ற பகுதிகள் இல்லாம சடன மத்தியத்துல ஆரம்பிக்குது கதை, அப்படியே மத்தியத்துல முடிஞ்சும் விடுது அப்படின்றத யார் சொல்லியிருக்கா? புதுமை பித்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா புதுமை பித்தன் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது தெளிவா பார்த்துக்கோங்க. ஜானகிராமன் எங்க போன அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்புல சுதேசமித்திரன் வார இதழ்ல 1967 நூலாக வெளியிட்டிருக்காருன்னா, ஜப்பான் போயிட்டு வந்த பயண அனுபவங்களை தான் உதயசூரியன் என்ற தலைப்புல 1967 சுதேசமித்திரன் என்ற வார இதழ்ல வெளியிட்டிருப்பாரு. சுதேசமித்திரன் இந்த வார இதழ்ல தான் பாரதியார் துணை ஆசிரியராக வேலை பார்த்திருப்பாரு. தமிழ்ல உருவான முதல் இதழும் கூட சுதேசமித்திரன். அது இப்ப ஞாபகம் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரோம், செக்கஸ்லோவாக்கியா போன்ற அனுபவங்களை 1974 எந்த தலைப்புல நூலாக வெளியிட்டார் தி ஜானகிராமன்னா, கருங்கடலும் கலைகடலும். நடந்தாய் வாலி காவிரி என்ற காவிரி கரை வழியான பயணத்தை யார் நூலாக வெளியிட்டாருன்னா தி ஜானகிராமன். அடுத்த வீடு 50 மைல் என்றது யாருடைய மற்றொரு பயண கட்டுரை என்ன? தி ஜானகிராமன். தி ஜானகிராமன் பாத்தீங்கன்னா தஞ்சை மண் வாசனையோட கதைகளை படைத்திருக்காரு. இவர் உயர்நிலை பள்ளியில ஆசிரியராகவும் வேலை பார்த்திருக்காரு. சேம் டைம் வானொலியில கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணி செஞ்சிருக்காரு. வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தி ஜானகிராமன். ஸோ வடமொழி என்ன, குமரகுருபரும் வடமொழியில தேர்ச்சி பெற்றவர், இந்துஸ்தானில தேர்ச்சி பெற்றவர்னு படிச்சிருப்போம். இவர் வடமொழி அறிவும் அதோட சிறந்த இசை அறிவும் கொண்டிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா இவருடைய மணிக்கொடி, இவருடைய கதைகள் எல்லாம் எந்தெந்த நூல்கள்ல வந்திருக்குன்னா, மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாளி, கலைமகள், சுதேசிமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்கள்ல இவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கு. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை. இது ரொம்ப முக்கியம். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறைன்னு சொன்னவர் யாருன்னா தி ஜானகிராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. தமிழ் கதையுலகம் நவீனமயமானதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. யாருடைய பங்களிப்பு? ஜானகிராமனுடைய பங்களிப்பு. தமிழ் கதையுலகம் நவீனமயமானதுல யாருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதுன்னா ஜானகிராமனுடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. இப்போ செய்தி என்றது தி ஜானகிராமன் ஹெட்டிங்ல போய் பார்த்திருப்போம். இந்த
இந்த சிறுகதை வந்து எந்த தொகுப்புல இடம்பெற்றிருக்குன்னா சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு. செய்தி என்னும் சிறுகதை வந்து சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்புல வந்து இடம்பெற்றிருக்கு. தஞ்சாவூர் வந்து தமிழுக்கு அளித்த கொடை யார் யாருன்னா உவே சுவாமிநாதர், உவேசா தமிழ் தாத்தா அவர்களும், மௌனி அவர்களும், ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா தாஸ், தஞ்சாவூர் கவிராயர். இதெல்லாம் தஞ்சையன் வந்துருது. அடிஷ்னலா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மௌனி அவர்களும் வந்து தஞ்சையை சார்ந்தவங்க. ஸோ இந்த பாக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அன்னிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஜானகிராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் பெற்றிருக்காரு. இவர் வந்து உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர், வானொலியில வந்து கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றிருக்கார். அதுவும் வந்து எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க, அதுவும் வந்து ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. நாகஸ்வரம் என்ற கருவி வந்து பாத்தீங்கன்னா 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து தமிழகத்துல வந்து தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்து சங்கீத ரத்னாகரம். ரொம்ப முக்கியம். சங்கீத ரத்னாகரம் என்ற நூல் வந்து எந்த நூற்றாண்டுல எழுதப்பட்டதுன்னா 13ஆம் நூற்றாண்டுல வந்து எழுதப்பட்டது. இந்த 13ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட இந்த நூல்ல வந்து நாகஸ்வரம் என்ற இசைக்கருவியை பத்தி குறிப்பு வந்து இல்லைன்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால நாகஸ்வரம் என்றது 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாகஸ்வரம் என்ற கருவி எந்த மரத்துல இருந்து செய்யறாங்கன்னா ஆச்சா மரத்துல இருந்து செய்யறாங்க. ஸோ நாகஸ்வரம் ஊதுறவங்க ஆச்சாரமா இருப்பாங்க, ஆச்சா மரத்துல இருந்து செய்யறாங்கன்ற மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆச்சா மர கட்டை, ஆச்சா மரமும் உடனே வெட்டி செஞ்சிருவாங்கலாம் கிடையாது. அந்த ஆச்சா மர கட்டைகள் கட்டையில நாகஸ்வரம் வந்து செய்யறாங்க. அது வந்து ரொம்ப காலம் இந்த பழைய வீடு எல்லாம் பிரிக்கிறாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பழைய கட்டையில இருந்து தான் செய்வாங்கன்றத கொடுத்திருக்காங்க. நாகஸ்வரத்தினுடைய மேல் பகுதியை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா சிவாலி அப்படின்னு அழைப்பாங்க. சிவாலி என்ற ஒரு கருவி வந்து இருக்கும், அது பேர் வந்து சிவாலி. இது வந்து எதுல இருந்து செய்யறாங்கன்னா சிவாலி வந்து நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது. இந்த சிவாலி நாகஸ்வரம் மேல அந்த ஊதுற இடத்துல ஒண்ணு இருக்கும், அது பேர் வந்து சிவாலி. அது எதுல இருந்து செய்யறாங்கன்னா நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யறாங்க. அடுத்து வந்து புணர்ச்சி. புணர்ச்சி என்ன நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வதுதான் வந்து புணர்ச்சி. புணர்ச்சி வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து வந்து அது உயிரீரா மெய்யீரா அப்படின்னு பிரிப்பாங்க. வருமொழியினுடைய முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் அப்படின்ட்டு பிரிப்பாங்க. புணர்மொழியின் இயல்பு. எழுத்து வகைகளால் சொற்கள் வந்து 4 வகைப்படும். கலை குட்டல் அழகுன்னா கலை என்றது வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழி. நிலைமொழியினுடைய கடைசி வந்து லையை எப்படி பிடிப்போம், இல் குட்டல் லையன் பிடிப்போம். அப்போ உயிரீறு வந்து இடம்பெற்றிருக்கு. மண் குட்டல் குடம், மண் நிலைமொழியில இருக்கக்கூடிய மண்ணினுடைய ஈற்றெழுத்து எது, மெய் எழுத்து. மெய் எழுத்துன்றதால அது மெய்யீறு அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து வாழை குட்டல் இலை. வாழை குட்டல் இலையில வந்து வருமொழி வந்து பார்க்கணும். வருமொழி எது, இலை. இலையினுடைய முதல் எழுத்து என்னது, உயிர் எழுத்து. அதனால உயிர் முதல். வாழை குட்டல் மரம் வந்து வருமொழியை பார்க்கணும். வருமொழி முதல் எழுத்து என்ன, மா வந்திருக்கு. மா எப்படி எழுதுவோம், இம் குட்டல் ஆன்னு எழுதுவோம். அப்போ இம் மெய் எழுத்து வந்து முதல்ல வந்ததால அது மெய் முதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. முக்கியமானது எதுன்னா இதுதான். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் ஏதுமின்றி இயல்பாக புணர்ந்தா அது இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சி வந்து 2 வகைப்படும். ஒன்னு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு வந்து விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. மாற்றம் எதுவுமே நடைபெறாம புணர்ந்ததுன்னா இயல்பு புணர்ச்சி. வாழை குட்டல் மரம்னா வாழை மரம், செடி குட்டல் கொடி செடி கொடி, மண் குட்டல் மலை மண்மலை. இப்படி இயல்பா புணர்தான் இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சியின் போது ஏதாவது மாற்றம் நிகழ்ந்ததுன்னா அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அந்த 3 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். நுழைவு குட்டல் தேர்ன்னா நுழைவு தேர், இத்தன்ற மெய்யெழுத்து வந்து தோன்றிருக்கு, அதனால தோன்றல் விகார புணர்ச்சி. கல்லூரி குட்டல் சாலை, கல்லூரி சாலை, இச்சென்ற மெய்யெழுத்து தோன்றதால தோன்றல் விகார புணர்ச்சி. பல்குட்டல் பசை வந்து பற்பசை, இல்லானது இர்ரா வந்து திரிஞ்சதால திரிதல் விகார புணர்ச்சி. புறம் குட்டல் 400, புறநானூறு, இம் என்ற மெய்யெழுத்து வந்து கெட்டதால இது வந்து கெடுதல் விகார புணர்ச்சி. ஸோ முக்கியமா புணர்ச்சி 2 வகை, இயல்பு விகாரம். விகாரம் வந்து 3 வகைப்படும், தோன்றல் திரிதல் கெடுதல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி. உடன்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்படு மெய் என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய்யெழுத்து வந்து தோன்றும். அந்த மெய்யெழுத்து தோன்றதான் வந்து உடன்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க.
எங்கெல்லாம் இந்த உடன்படு மெய்யெழுத்து தோன்றோம்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துல. ஸோ நிலைமொழி வருமொழி இப்போ வந்து பிரித்து எழுதுகவே ரெண்டா பிரிச்சு எழுதுறோம் இல்லையா, முதல்ல இருக்கிறது நிலைமொழி, அடுத்து வரக்கூடியது வருமொழி. அது போல நிலைமொழியின் ஈற்றுல இ ஈ ஐ என்ற உயிரெழுத்துக்கள் வந்து ஈராக உடைய சொற்கள் வந்து நின்று அதுக்கு முன்னாடி என்ன வருமொழி, வருமொழியில வந்து 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்நிலையில வந்து எகரம் வந்து உடன்படு மெய்யாக வரும். உடன்படு மெய் வந்து எதுன்னா எகரம் வந்து அந்த இடத்துல வந்து வரும்ன்றத சொல்றாங்க. மணிக்குட்டல் அழகன்னா ஸோ நீய வந்து எப்படி பிடிப்போம், இன்குட்டல் ஈல வந்து முடியுது. அப்போ வர்ற உயிரெழுத்து வந்து 12 உயிரெழுத்துக்கள் எந்த உயிரெழுத்து வந்தாலும் அங்க வந்து ஈ என்ற மெய்யெழுத்து வந்து மிகும். அதுதான் வந்து அந்த ஈ வந்து சேர்ந்து மணி அழகு அப்படின்னு ஆனது. மீதி எக்ஸாம்பிளும் வந்து பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் படிங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, தெளிவா புரியும். இ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்களும் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து நிலைமொழியில வந்து வருது. நிலைமொழியில ஈராக வந்து அவற்றுக்கு முன்னாடி வருமொழியில இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்களும் வந்து புணர்கையில் வகரமெய் வந்து தோன்றும். ஸோ இ ஐ வந்து நிலைமொழியில வந்து வருமொழியில உயிரெழுத்துக்கள் 12 வந்துச்சுன்னா ஈ என்ற மெய்யெழுத்து வந்து தோன்றும். அதே போல இ ஐ தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியில வந்து வருமொழியில 12 உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்க வந்து வகர மெய் வந்து இவ்வென்ற மெய்யெழுத்து வந்து தோன்றும்ன்றத சொல்லியிருக்காங்க. நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களும் உடைய சொற்கள் வந்து நிலைமொழியில ஈட்டெழுத்தாக ஏகாரம் ஏகார எழுத்து வருது, வருமொழியில 12 உயிரெழுத்துக்கள் வருது அப்படின்னா அங்க வந்து ஈயும் வரும் வகரமும் வரும். அதுதான் புணர்கையில் எகரமோ வகரமோ தோன்றும். சே குட்டல் அடி சே அதை வந்து எப்படி பிரிப்போம், இச்சு குட்டல் ஏ அப்படின்னு பிரிப்போம். அதை வந்து சேயடி அப்படின்னு எழுதலாம். அதே போல ஏ வந்துச்சு நிலைமொழியில ஏ வந்து வருமொழியில உயிரெழுத்து வந்து வருமொழியில 12 உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா வகரமும் தோன்றும். அப்போ சே குட்டல் இவ் குட்டல் அடினா சேவடி இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான்ன்றது அந்த சொல்றாங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது நன்னுள்ள சொல்லியிருக்காங்க பாருங்க. இ ஐ வழி எவ்வும் நிலைமொழியில வந்து இ ஐ வந்துச்சுன்னா அங்க வந்து யா இ என்ற எழுத்து வந்து வரும். அதே வந்து ஏனைய உயிர்வழி இ ஐய தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, அது வந்து நிலைமொழியில வந்து வருமொழியில 12 உயிரெழுத்துக்கள் வந்தா அங்க வந்து வவ்வன்னா இவ்வென்ற மெய்யெழுத்து வந்து தோன்றும். ஏ முன் இவ்விருமையும் அதே ஏ என்ற உயிரெழுத்து வந்துச்சுன்னா இயும் தோன்றும் இவ்வும் தோன்றுன்றத சொல்லியிருப்பாங்க. இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படு மெய் என்றாகும். ஸோ உடன்படு மெய்யன்னா இவ்வு. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, புரியும். இது ரிவிஷன்ன்றதால அடுத்தடுத்து போயிட்டு இருக்கேன். குற்றியலுகிற புணர்ச்சி. ஒருவேளை உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்னா நான் செப்பரேட்டா பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. 6th to 10th வந்து இலக்கணம் வந்து தனியா போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். குற்றிய லுகரத்தை போலவே சில முற்றிய லுகரங்களும் வந்து இவ்விரு விதிகளும் பொருந்தும் என்றதை கொடுத்திருக்காங்க. உறவு குட்டல் அழகு அப்படின்னா அந்த உறவழகு அப்படின்றது மாறும். அந்த இவ்வ வந்து எப்படி பிரிக்கலாம், இவ் குட்டல் ஊன்னு பிரிக்கலாம். அந்த ஊ என்ற உயிரெழுத்து வந்து உகரம் வந்து கெட்டு இவ்வோட வந்து ஆ சேர்ந்து வே அப்படின்னு தெரியும். ஸோ அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. குற்றிய லுகரத்திலையும் வந்து புணர்ச்சி ஏற்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வட்டு குட்டல் ஆடினான்னா வட்டு ஆடினான் அப்படின்னு வந்து எழுதுவோம். நிலைமொழியாக வரக்கூடிய குற்றியலுகரம் வட்டுன்றது ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். அதுல வந்து அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்து வந்துச்சுன்னா நிலைமொழியில இருக்கக்கூடிய உகரம் வந்து கெற்றும், வருமொழியில இருக்கக்கூடிய உயிரெழுத்து நின்று மெய்யோட வந்து இணையும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஸோ இதே போல முற்றியலுகரத்திலையும் வந்து இந்த விதிகள் வந்து பொருந்தோன்னு சொல்றாங்க. எந்த விதிகள், உகரம் கெட்டு அந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் வந்து சேருது இல்லையா, அந்த விதிகள் வந்து முற்றிய லுகரத்திலையும் பொருந்தும்ன்றதை கொடுத்திருக்காங்க. சோ புணர்ச்சி என்ன பார்த்தோம், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, உடன்படுமை இவ்வு வந்து வரும்னு பார்த்தோம். குற்றிய லுகரம் இப்ப பார்த்தோம் இல்லையா, உகரம் கெட்டு இவ்வும் உயிரெழுத்தும் சேர்ந்து வந்து மிகும் அப்படின்றது. சோ அதை பத்தி கொடுத்திருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.
புணர்ச்சி எண்ணா 3. புணர்ச்சி எண்ணா நம்ம எக்ஸாம்ல கிட்ட 2 வகை இயல்பு விகாரம் தான் பார்க்கணும், அதுதான் ஆன்சரும் கூட. பட் அடிஷ்னலா நம்ம உடன்படுமை குற்றியலுகரம் வரும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, குற்றியலுகரம் 6 வகை இருக்கு. அது வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், நெடித்தொடர் குற்றியலுகரம். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில வல்லின மெய்கள் ஏறிய உகரம் குசுடு துப்புரு அது வந்துச்சுன்னா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதை தான் நம்ம அதனுடைய மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கிறது தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் 6 வகைப்படும். ஸோ இது தெளிவாகவே இலக்கணத்தில் வீடியோ போட்டிருப்பேன், புரியாதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அடுத்து மெய்மயக்கம். புணர்ச்சியில 2 சொற்கள் இணையும் போது வருமொழியில காச தாப்ப வந்துச்சுன்னா சில இடங்கள்ல மீண்டும் அதே எழுத்து தோன்றும். அப்படி தோன்றுனா அது வலி மிகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற சில இடங்கள்ல மெல்லினமும் மிகுதல் உண்டு. குறிப்பாக என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகும் அப்படின்றத சொல்றாங்க. சில இடங்கள்ல என்னென்ன ஆகும், மெல்லினமும் மிகும்ன்றத குறிப்பிடுறாங்க. அப்படி எங்கெல்லாம் மிகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகர ஈற்று சொற்களுக்கு முன்னாடி மெல்லின எழுத்து மிகுமா. இப்ப மெய் செய் அப்படின்ற இடத்துல ஈ என்றது ஈற்று சொல்ல வருதா, அப்படி ஈ என்ற ஈற்று சொல் அங்க மெய் எழுத்து மெல்லின எழுத்து மிகும்னு சொல்றாங்க. மெய் குட்டல் மயக்கம், மெய் மயக்கம், இம்மு மிகுந்து வந்திருக்கா, இம்ன்றது மெல்லின எழுத்து. அடுத்து பாருங்க, மெய்க்குட்டல் ஞானம், மெய் ஞானம், இஞ்சன்றது மெல்லின எழுத்து. செய்குட்டல் நன்றி, செய் நன்றி, இந்தன்றது மெல்லின எழுத்து. மெல்லின எழுத்து மிகும். வேற்றுநிலை மெய்மயக்கத்துல என்னென்ன எழுத்து மிகும்னா முன்னர் மெல்லினம் மிகும். வேற்றுநிலை மெய்மயக்கத்துல முன்னாடி மெல்லினம் மிகும். புலி என்ற சுவை பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். ஸோ எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க, நான் ரிவிஷன்ன்றதால அப்படியே வாசிச்சுட்டு இருக்கேன். உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னாடி மெல்லினம் மிகும். உயிரெழுத்த இறுதியில கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னாடி மெல்லினம் மிகும். மான்றது மாமரத்தை குறிக்குது. மான்னா இம்மு குட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்போ இறுதி எழுத்து என்னவா வருது, உயிரெழுத்தா வருது. அப்படி வந்துச்சுன்னா அந்த உயிரெழுத்து இறுதியில கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னாடி மெல்லினம் மிகும். பூ என்னும் பெயர் முன் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூ புலி வந்துச்சுன்னா வல்லினத்தோட மெல்லினமும் மிகும். பூ புலிக்கு மட்டும்தான் வல்லினம் மெல்லினம் ரெண்டும் மிகும்னு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே மெல்லினம் மிகும்னு இருக்கும், அது பார்த்துக்கோங்க. இயல் என்றது உயிர் முதல் மெய்யீறு, புதிது என்றது மெய் முதல் உயிரீறு, ஆணி என்பது உயிர் முதல் உயிரீறு, வரம் என்பது மெய் முதல் மெய்யீறு. செல்வி குட்டல் ஆடினால் அண்ணா உயிரீறு பிளஸ் உயிர் முதல். பாலை குட்டல் திணை அண்ணா உயிரீறு குட்டல் மெய் முதல். கோல் குட்டல் ஆட்டம் அண்ணா மெய்யீறு குட்டல் உயிர் முதல். மண் குட்டல் சரிந்தது மெய்யீறு குட்டல் மெய் முதல். சேர்த்து எழுதுக. தமிழ் குட்டல் பேசு தமிழ் பேசு, தமிழ் குட்டல் பேச்சு தமிழ் பேச்சு, கை குட்டல் கல் கைகள், பூக்குட்டல் கல் பூக்கள். பொருத்தமான உடன்படு மெய்யுடன் இணைக்க. பூவினம், பூன்னா ஊ வருதா, அப்போ இவ்வென்ற மெய்யெழுத்து வரும். நம்ம படிச்சோம் இல்லையா உடன்படு மெய், அதை தான் இங்க அப்ளை பண்ணணும். பூக்குட்டல் இனம் பூவினம். இசை குட்டல் இனிக்கிறது இசை இனிக்கிறது. திருக்குட்டல் அருட்பா திருவருட்பா. சேக்குட்டல் அடி சேயடி. அடுத்து பாருங்க, மரக்கிளை. மரம் குட்டல் கிளை மரக்கிளை விகார புணர்ச்சி. 3 பெண்கள் என்றது இயல்பு புணர்ச்சி. மரம் குட்டல் கிளை என்ன ஆயிருக்கு, இம்மு கெட்டு இக்கு தோன்றிருக்கு. அப்போ விகார புணர்ச்சி தானே. 3 குட்டல் பெண்கள் 3 பெண்கள் இயல்பா புணர்ந்திருக்கு, இயல்பு புணர்ச்சி. பல்லவர் கால சிற்பக்கலை சிறந்த சான்று எங்கன்னா மாமல்லபுரம். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எதுன்னா முல்லை. மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. மரம் குட்டல் வேர் அது சேர்த்தெழுதும் போது மரவேர். இம்மன்றது கெடுறதால கெடுதல் புணர்ச்சி. அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவுல யார் அதிர புகுந்தாங்கன்னா ஆண்டாள் கனவில் கண்ணன் புகுந்தான். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்த்தங்காரர் உருவங்கள்.
எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தனை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றெரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே, பித்தேரி மேற்கில் என்று மக்கள் தாம் பேசல் என்னே. பாவேந்தர் பாரதிதாசன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை யார் கட்டியிருப்பாங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அவர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில வந்து நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் அவர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. குடைவரை கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல வந்து ஃபேமஸ் ஆச்சு. இந்த பல்லவர் கால குடைவரை கோயில்கள் நுழைவாயில வந்து பாத்தீங்கன்னா 2 புறங்களையும் வந்து காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் வந்து படைச்சிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து தான் வந்து கேட்டிருந்தாங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். கூரை வேந்தனர் என்றது இப்போ நடந்த எக்ஸாம்ல. ஸோ இந்த இயல்லவே 3 கொஸ்டின் வந்து வந்திருக்கு. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தில் அருகே புதிதாக கூரை வேந்தனர். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். நேற்று தென்றல் காற்று வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர். அணில் பழம் கொறித்தது. கொடியில் உள்ள மலரை கொய்துவான்னு சொல்லலாம் அல்லது பறித்துவா அப்படின்னு சொல்லலாம். விடையை தமிழ் எண்களில் எழுதுக. 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து எத்தனைன்னா 18. திருக்குறள்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 133 அதிகாரங்கள் வந்து இருக்கு. சிற்றிலக்கியங்கள் எத்தனை இருக்குன்னா 96. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க புக்ல. சைவ திருமுறைகள் வந்து 12. நாயன்மார்கள் வந்து 63 பேர். ஆழ்வார்கள் வந்து 12 பேர் இருப்பாங்க. ஆழ்வார்களும் எத்தனை பேர் இருப்பாங்க? 12 பேர் வந்து இருப்பாங்க. ஊமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளம் போன்ற இன்பம் என்றது ஊமை. அதை வந்து உருவகமா எப்படி மாத்தலாம்? இன்பக்கடல் அப்படின்னு சொல்லலாம். கடல் போன்ற கவலை என்றது உருவகமா மாத்தினா கவலை கடல். தேன் போன்ற மொழி என்றது வந்து ஊமை. அதை வந்து மொழி தேன் அப்படின்னு மாத்தணும். ஸோ அது வந்து தப்பா மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து மாத்திக்கோங்க. மொழி வந்து தேன் போல. ஸோ மொழி வந்து தேன் போல அப்படி எழுதினாதான் வந்து அது உருவகம். அடுத்து வந்து பாருங்க, வில் போன்ற புருவம் என்றது புருவ வில் என்றது உருவகம். வில் போன்ற புருவம் அண்ணா ஊமை, புருவ வில் அண்ணா உருவகம். அந்த மொழி தேன் என்றதை மாத்திக்கோங்க. ஸோ தேன் போன்ற மொழி என்ன ஊமை, மொழி தேன் என்ன உருவகம். கலைச்சொல் அறிவோம். குடைவரை கோயில் என்ன கேவ் டெம்பிள். கருவூலம் என்ன ட்ரெஷரி. மதிப்புறு முனைவர் என்ன ஹானரரி டாக்டரேட். மெல்லிசை என்ன மெலடி. ஆவண குறும்படம் என்ன டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம். புணர்ச்சி வந்து காம்பினேஷன். நட்பு காலம் அறிவை விரிவு செய். நட்பு காலம் வந்து கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் வந்து கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் வந்து ஜேம்ஸ் லவ்லாக். தமிழ்ல வந்து சா சுரேஷ். வாழ்வியல் இலக்கியம். திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர். புல்லறிவாண்மை. புல்லறிவாண்மை என்ன அறிவில்லாம இருக்கிறவங்க. ஸோ அந்த அதிகாரத்துல இருந்து 2 குறள் வந்து கொடுத்திருக்காங்க. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். அதாவது ஏவவும் செய்கலான், மற்றவங்க சொல்றாங்க ஏவுறாங்க இதை பண்ண அதை பண்ணிட்டு, அப்படியும் செய்யாம தான் தேரான் தானாவும் போய் எதுவுமே செய்யாம இருக்கிறவங்க அவ்வுயிர் போவும் அளவும் ஒரு நோய். போவும்னா சாகர வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்ட்டு சொல்றாங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. காணாதான் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னா அறிவில்லாதவங்க. காணாதான் அறிவில்லாதவங்க. கீழே இருக்கக்கூடிய அடியில வந்து இருக்கக்கூடிய வார்த்தையான கண்டானாம் அறிவுடையவன். காணாதான் அறிவில்லாதவன். கண்டானாம் அறிவுடையவன். காணாதான் வந்து காட்டுவானா. இந்த அறிவில்லாதவனுக்கு வந்து அறிவுரை செய்வாங்க இல்லையா, அவங்க வந்து காணாதானா மாறிடுவாங்களாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் படிங்களேன், வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகும், புரிஞ்சுட்டு படிங்க. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான். இந்த அறிவில்லாதவனுக்கு வந்து காட்டுவான்னா அறிவுரை சொல்லுறவன், காட்டுவான்னா அறிவுரை சொல்லுறவன் காணாதான் அவன் அறிவில்லாதவனாகவே மாறிடுவானா. கண்டானாம் தான் கண்டவாறு அறிவுடையனா வந்து இருப்பானா. யாருன்னா அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிஞ்ச அளவுல வந்து அறிவுடையனாக தோன்றுவான். இகலன்னா மனக்கசப்பு.
இகலன்னா அதனுடைய பொருள் வந்து மனக்கசப்பு. இன்பத்துள் இன்பம் பயக்கும். நம்ம இன்பம்னா சந்தோஷமா இருக்கும். சந்தோஷலவே மிகப்பெரிய சந்தோஷம் எதன்னா இகல் என்னும் துன்பத்தில் துன்பம் கெடின். துன்பம் வந்து ஏற்படும் இல்லையா, அப்போ ஒரு நம்மளுக்கு மனசுக்கு வந்து ஒரு கசப்பான விஷயம் இருக்கும். அந்த மனக்கசப்பு வந்து மறைந்ததுன்னா இன்பத்துல வந்து சிறந்த இன்பம் வந்து பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குடிமை. அந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். குன்றுவ அப்படின்னா தவறான செயல்களை வந்து செய்ய மாட்டாங்க. யாருன்னா கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில பிறந்தவங்க வந்து தவறு செய்ய மாட்டாங்க. ஸோ அடுக்கி கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். சிறந்த ஒழுக்கமான குடியில பிறந்தவங்க கோடி கோடியா அடுக்கி கொடுத்தாலும் தவறு வந்து செய்ய மாட்டாங்க. சான்றாண்மை. அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பும் ஞானமும். அன்புன்னா மத்தவங்க கிட்ட அன்பு காட்டுறது, ஞானம்னா ஏதாவது தப்பு பண்ணா அதுக்கு நாணுதல், ஒப்புரவுன்னா மத்தவங்க கிட்ட வந்து மத்தவங்கள சமமா பாக்குறது, கண்ணோட்டம் பண்ணா இரக்கம் கொள்றது, வாய்மைன்னா உண்மையை பேசுறது. சோ அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இந்த 5மே வந்து பாத்தீங்கன்னா சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது கேட்ட எப்படி கேட்கலாம் எக்ஸாம்ல, சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் எதுன்னா அன்பு, ஞானம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. ஞானம்னா பழிக்கு வந்து ஏதாவது தப்பான விஷயம் பண்றோம், ஏதாவது பண்றோம்னா அதுக்கு வெக்கப்படணும், ஞானப்படணும். ஒப்புரவுன்னா மத்தவங்க எல்லாருமே சமமா பாக்குறது. கண்ணோட்டம்னா மற்ற உயிர்கள் கிட்ட மத்தவங்க கிட்ட இரக்கம் காட்டுறது. வாய்மைன்னா உண்மையே பேசுறது. இந்த 5ம் தான் வந்து சான்றாண்மையை தாங்கும் தூண்கள். இந்த குறள்ல வந்து என்ன அணி பயின்று வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி வந்து பயின்று வந்திருக்கு. சோ அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண்ன்றது என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஏகதேச உருவக அணி. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இங்க மாற்றார் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னா பகைவர். மாற்றார் என்ற வார்த்தைக்கான பொருள் என்னன்னா பகைவர். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல்னா செயல் செய்பவருடைய ஆற்றல். ஆற்றுவார்னா அந்த ஒரு செயலை அதை வந்து செயலை செய்யறவங்களை தான் வந்து ஆற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செயல் செய்பவர்களுடைய ஆற்றல் பணிதல், பணிவோட நடத்துதல் தான் வந்து பாத்தீங்கன்னா சான்றோருக்கு வந்து பகைவர். மாற்றாரன்னா பகைவரையே என்ன பண்ணுமா நம்மளுக்கு வந்து நட்பாக்கக்கூடிய கருவி எதுன்னா அவங்களுடைய ஆற்றலும் பணிவோட நடத்தலும்ன்றத சொல்றாங்க. இது எக்ஸாம்ல கேட்ட எப்படி கேட்பாங்கன்னா சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி எதுன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் செய்பவரின் ஆற்றலும் பணிவோடு நடத்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா சான்றோருக்கு வந்து பகைவரையும் நட்பாக்கக்கூடிய கருவி அப்படின்றது பதிலா வந்து வரும். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஆழி என்ன வந்து கடல். ஊழி என்ன நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். நீண்டது ஒரு காலப்பகுதி, நீண்ட ஒரு காலத்துல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் இல்லையா. சோ அததான் சொல்றாங்க. ஊழி என்ன நீண்டது ஒரு காலப்பகுதின்னு ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம் செய்யுள்ள. அந்த ஊழி பெயரினும் தாம் பெயரார், அதாவது இந்த சான்றோர்கள் நற்பண்பு உடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊழி காலம் கூட வந்து மாறலாமா, ஆனா நல்ல பண்புகள் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே மாற மாட்டாங்கன்றதுதான் இதனுடைய பொருள். ஊழி பெயரினும் தாம் பெயரார், ஊழி காலம் வந்தாலும் தாம் பெயரார் சான்றோர்கள் வந்து அவங்க மாற மாட்டாங்க. தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். கடலுக்கு கரை போன்றவர்கள் வந்து நற்பண்புகள்ல இருந்து மாற மாட்டாங்க. இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஏகதேச உருவக அணி. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் ஏகதேச உருவக அணி, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. சோ 5 தூண்கள் வந்து பார்த்தோமா, அன்பு, ஞானம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்ன ஏகதேச உருவக அணி. ஊழி ஆளின்னு வந்தாலும் அதுவும் ஏகதேச உருவக அணி. நாணுடைமை நாணப்படணும். எதுக்குன்னா பிறர் ஞானத்தக்கது தான் நானா ஆயின் அறம் ஞானத்தக்கது உடைத்து. பிறர் வந்து ஒரு செயலுக்கு வந்து வெக்கப்படுற விஷயத்துக்கு தான் நானா நாம வந்து வெக்கப்படலைன்னா அறம் இருக்கு இல்லையா, அந்த அறமே வந்து வெக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பிறர் ஞானத்தக்கது தான் நானா ஆயின் அறம் ஞானத்தக்கது உடைத்து. அந்த அறமே வெக்கப்பட்டு நம்மளை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து வந்து உழவு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்கள் வந்து நம்ம உலகத்துல இருந்தாலும் எல்லா தொழிலுமே எதுக்கு பின்னாடின்னு சொல்றாங்க, உழவு தொழிலான ஏருக்கு பின்னாலேயே ஆகும். அதனால வருந்தி உழைத்தாலும் வந்து எந்த தொழில் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா உழவு தொழில் தான் வந்து சிறந்தது அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி, அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே வந்து தாங்கி நிற்கிறாரு. ஸோ எல்லா தொழில், நிறைய தொழில் இருக்கு இல்லையா நம்ம உலகத்துல, அந்த எல்லா தொழிலையும் வந்து தாங்கி நிற்பது எதுன்னா உழவு தொழில். உழுபவர் தான் வந்து தாங்கி நிற்பதால அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார். உலகத்துக்கு அச்சாணி யாருன்னா உழுபவர் தான் வந்து உலகத்துக்கு அச்சாணி. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யாருன்னா உழுபவர். இதுல வந்து எந்த அணி பயின்று வந்திருக்குன்னா இதுலயும் வந்து ஏகதேச உருவக அணி. ஊழி ஆழி என்னாலும் ஏகதேச உருவக அணி. அப்புறமா 5 தூண்கள் வந்து பார்த்தோம் இல்லையா, அன்பு, நாணனும், வெக்கப்படணும், அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சமமாக பார்க்கணும், இரக்கம் கொள்ளணும், உண்மையை பேசணும், அதுலயும் ஏகதேச உருவக அணி. அடுத்து வந்து அச்சாணி, உலகத்துக்கு அச்சாணி உழுபவர். ஸோ அதுலயும் வந்து ஏகதேச உருவக அணி வந்து பயின்று வந்திருக்கு. ஸோ இந்த இமேஜுக்கு ஏற்ற குரல் வந்து பாத்தீங்கன்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பகைவரையும் நட்பாக்கும் கருவி எதன்னா மாற்றாரை மாற்றும் படை. தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுபவன் கண்டானாம் தான் கண்டவாறு. அறம் வெட்கப்படும் அவனை விட்டு விலகி போகும். யாரை விட்டுன்னா அறம் ஞானத்தக்கது உடைத்து. அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் வந்து அறம் ஞானத்தக்கது உடைத்து. 5 சால்புகளில் 2. ஸோ 5 சால்புகள் பார்த்தோம் இல்லையா, அன்பு, வெட்கப்படணும், ஞானம் கொள்ளணும், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. அதுல 2 வந்து ஞானம், இணக்கம். இணக்கம்னா அந்த சமமா மற்றவங்களை எல்லாமே சமமா நடத்துறது, அந்த சமத்துவத்தை வந்து மீன் பண்ணும். அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருள் வந்து சமத்துவம். உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யாருன்னா உழவர். தான் நானா ஆயின் அறம் ஞான தக்கது. ஆழி என்பதன் பொருள் வந்து கடல். மாற்றாரை மாற்றும் படை. ஒழுக்கமான குடியில பிறந்தவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அடிக்கி கோடி கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, தவறு வந்து செய்ய மாட்டாங்க. அவ்வளவுதாங்க. இதோட வந்து இயல் 6 வந்து முடியுது. அடுத்த வீடியோல இயல் 7 வந்து பார்ப்போம். தேங்க்யூ.